நினைத்த காரியத்தை நடத்தி தரும் ஹனுமன் ஜெயந்தி வழிபாடு பற்றி உங்களுக்கு தெரியுமா? காரிய தடை இருப்பவர்கள், நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என நினைப்பவர்கள், தங்களின் குலதெய்வத்திற்கு பிறகு அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். பொதுவாக காரிய தடை ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் கிரகங்கள் சரியாக இல்லை என்பதுதான் காரணமாக சொல்லப்படும். இதனால் காரிய தடை அகல ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும், துவங்கும் காரியங்களில் வெற்றிகள் மட்டுமே வர வேண்டும் என்பவர்கள் ஆஞ்சநேயருக்கு வாள் வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். ஒரு சமயம் அனுமனுக்கு நிறைய கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. இதனால் ஞானத்தில் சிறந்தவரான சூரியனிடம் கல்வி கற்க சென்றார். அதற்கு சூரிய பகவானோ, நான் ஒரு இடத்தில் இருக்க மாட்டேன், நான் போகிற போக்கிற்கு என்னுடன் வந்தால் கற்றுத் தருகிறேன் என்றார். அனுமன் வாயு புத்திரன் என்பதால் சூரியன் போகும் வேகத்திற்கு ஈடு கொடுத்து சென்றார். அப்படி அவர் செல்லும் போது அவர் வாளின் பின்னாலேயே நவகிரகங்களும் வர துவங்கிவிட்டன. நவகிரகங்களின் பாதிப்புகளில் இருந்து மீள அனுமனின் வாளை வழிபட்டாலே போதும். நல்ல நாள் பார்த்து இந்த வழிபாட்டை துவக்க வேண்டும். அன்று அதிகாலை எழுந்து நீராடி வீட்டில் உள்ள அனுமன் படத்திற்கு துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலை சாற்ற வேண்டும். அனுமனை மனதார வணங்கி நமது மனக்குறையை சொல்லி வழிபட்டு ஸ்ரீ ராமஜெயம் என சொல்லிக் கொண்டே அனுமனின் வாள் துவங்குகிற இடத்தில் சந்தன பொட்டு வைத்து அதன் மீது குங்குமத்தால் ஒரு பொட்டு வைக்க வேண்டும். இதேபோல் தினம் ஒரு பொட்டு வீதம் 48 நாட்கள் வாளின் நுனி வரை வைக்க வேண்டும். வாளின் அடி துவங்கி நுனி வருவதற்குள் நாம் நினைத்த காரியம் நடந்துவிடும். ஒருவேளை பெண்கள் இந்த வழிபாட்டினை மேற்கொண்டால் இடையில் மாதவிடாய் வரும் நாட்களை தவிர்த்துவிட்டு மற்ற நாட்களை 48 நாட்களாக கணக்கில் எடுத்துக்கொண்டு வழிபாட்டினை தொடரலாம். பூஜை செய்து கொண்டிருக்கும் போதே நினைத்த காரியம் நடந்துவிட்டால் இடையில் பூஜையை நிறுத்தாமல் 48 நாட்கள் பூஜையை பூர்த்தி செய்ய வேண்டும். அனைவருக்கும் இனிய அனுமன் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.